மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூரில் கடந்த 1998ஆம் ஆண்டு 2 ஏக்கர் நிலத்தை அரசு தனியாரிடமிருந்து விலைக்கு வாங்கி 45 ஆதிதிராவிடர் குடும்பங்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் இலவச மனைப்பட்டா வழங்கியது. இந்நிலையில் வருவாய்த்துறை சார்பில் மனைப்பட்டாக்களை 45 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அளவீடு செய்து கொடுக்கும் பணியை துவக்க ஆயத்தமாயினர். இது குறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் எருக்கூர் பங்குத்தந்தை இருதயசாமி தலைவரில் ஒன்று திரண்டு அந்த இடத்தை அரசின் பொது இடத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது அங்குள்ள பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் அமைக்க இந்த இடத்தை வழங்க வேண்டும் அல்லது அப்பகுதியில் காலம் காலமாக வசித்து வரும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த இடத்தில் கொடுக்கப்பட்ட மனைப்பட்டாக்களுக்கு பதிலாக வேறு இடத்தை தேர்வு செய்து மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்திலேயே பந்தல் அமைக்க அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சீர்காழி வட்டாட்சியர் ராஜரத்தினம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், கொள்ளிடம் ஆனைக்காரன் சத்திரம் இன்ஸ்பெக்டர் ராஜா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது குறித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முடிவெடுப்பது என்று அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். அவர்களிடம் தான் இந்த இடம் 371/1 ஏக்கர். இந்த இடத்தை அரசு விலைக்கு வாங்கி இதை அனுபவித்து எங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்காமல் இந்து தரப்பினருக்கு கொடுக்கிறார்கள். இந்து மதத்தினரும் கிறிஸ்து மதத்தும் ஒரு இடத்தில் வாழ்ந்தால் பின்னால் மதக்கலவர் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வருமோ என்ற ஐயப்பாடு எங்களுக்கு ஏற்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் எவ்வாறு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை வராமல் இந்த அரசு கோர்ட்டு மீறி செய்தோ அதுபோன்று எங்களுக்கு இந்த இடத்தை வழங்கி நாங்கள் எல்லா சகோதரர்களும் ஒன்றாக வாழ்கின்றோம். நாங்கள் ஒற்றுமை கடைசி வாழ வேண்டும் என்றால் அவர்கள் பகுதியில் வாழ வேண்டும். எனவே வீட்டு மனையே இல்லாமல் குடியிருக்க இடமில்லாமல் வாய்க்காலையும் வரப்பிலையும் கூட்டு கொடுத்தமாக இருக்கின்ற எங்களுக்கு இந்த இடத்தை அரசு வழங்குமாறு வேண்டுகிறோம்.